சீனாவுக்கு சவால் விடும் இந்தியா. மோடியின் புதிய ஜிஎஸ்டியால் நடந்த மாற்றம். கிழிந்தது காங்கிரஸ் முகத்திரை. கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 17 வெவ்வேறு வரிகளால் மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாகி இருந்தனர் நாட்டு மக்கள். வெளி மாநிலம் செல்லும் சரக்கு லாரிகளுக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சுமார் 20 முதல் 30% வரை வரி இருந்தது. இதனால் ஒவ்வொரு மாநில எல்லையிலும் சுமார் 5 முதல் 7 மணி நேரம் வரை லாரிகள் கடந்து செல்ல காத்திருக்க வேண்டிய சூழல் இருந்து வந்தது. குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி ஏற்றுமதி செய்வதை விட இந்தியாவுக்குள் ஒரு மாநிலத்தில் இருந்து மற்றொரு மாநிலத்திற்கு சரக்கு எடுத்துச் செல்ல மிக கடினமாக இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில். மேலும் விவசாயிகள் வாங்கும் விதைகள் மற்றும் கருவிகளுக்கு 15% வரை காங்கிரஸ் ஆட்சியில் வரி விதிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி மூலம் தற்பொழுது விவசாய கருவிகளுக்கு வெறும் 5% மட்டுமே ஜிஎஸ்டி வரி உள்ளது. விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு பெருமளவு மத்திய மோடி அரசு வரியை குறைத்துள்ளது. விவசாயிகளுக்கு பெரும் லாபத்தை ஈட்டும் வகையில் அமைந்துள்ளது. இது கிராமப்புற விவசாய மக்கள் எளிமையாக விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் போன்ற பல பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் வகையில் அவர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவியாக அமைந்துள்ளது மோடி அரசின் இந்த வரி குறைப்பு நடவடிக்கை. சுற்றுலா செல்ல வேண்டும் என்றால் கூட அங்கே தங்கும் விடுதிக்கு 12 முதல் 18% வரி காங்கிரஸ் ஆட்சியில் நடைமுறையில் இருந்தது. இது நடுத்தர மக்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருந்தது. ஆனால் தற்பொழுது பாஜக அரசின் ஜிஎஸ்டி கொள்கையால் கட்டணம் 7,500 ரூபாய்க்கும் கீழ் உள்ள ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் போக்குவரத்துக்கு வெறும் 5% ஜிஎஸ்டி வரியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா செல்ல மக்கள் ஆர்வம் காட்டி வருவதும், இதனால் அதிகாரிக்கு சுற்றுலா பயணிகளால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சுற்றுலா தளத்தில் செயல்படும் உணவகங்களுக்கு அதிக வருவாய் ஈட்ட வழிவகை செய்துள்ளது. தொழிற்சாலைகளுக்கான மூலப்பொருட்களின் வரி மிகப்பெரிய அளவில் மத்திய பாஜக அரசினால் ஜிஎஸ்டி மூலம் குறைக்கப்பட்டுள்ளதால் தொழிற்சாலைகள் இந்தியாவில் அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. குறிப்பாக மின்னணு சாதன பொருட்கள், கார் உட்பட பல வாகனங்கள் இந்தியாவில் இருந்து அதிகம் வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதி அதிகரிக்க இருக்கிறது. இதனால் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அதிகரிக்க இருக்கிறது. மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்கும் பள்ளி சார்ந்த புத்தகம், பென்சில் போன்ற பொருட்களுக்கு முற்றிலும் வரி விலக்கு அளித்துள்ளது மத்திய பாஜக அரசு. இந்த நிலையில் அடுத்த தலைமுறை முன்னேற வழி செய்யும் வகையில் இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் விதிக்கப்பட்ட பல்வேறு வரிகளை குப்பையில் தூக்கி வீசிவிட்டு மோடி அரசாங்கம் ஜிஎஸ்டியை இந்தியா இதுவரை கண்டிராத எளிய வரிமுறையாக மாற்றியுள்ளது. இந்தியாவின் முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய விவசாயிகள் ரத்தத்தை உறிஞ்சும் வகையில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரி விதிமுறையை அகற்றி மோடி அரசின் புதிய ஜிஎஸ்டி வரி விவசாயிகளுக்கு நேரடி நிவாரணமாக அமைந்துள்ளது. மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள புதிய ஜிஎஸ்டி முறையால் சீனாவுக்கு சவால் விடும் வகையில் இந்தியாவின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.